ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ரவா தோசையும் கார சட்னி பண்ணலாமா? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறது ஒரு 150 கிராம் ரவை எடுத்திருக்கேன். அது கூட 50 கிராம் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. மைதா வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்ட போட்டுக்கோங்க. போடாட்டாலுமே சூப்பரா தான் வரும் தோசை. இது கூட வந்து கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் ஆட் பண்ணிட்டு கர்டோட புளிப்பு தன்மை பார்த்துட்டு நீங்க கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி அப்புறம் தண்ணி வந்து தேவைக்கு அளவு ஊத்திக்கோங்க. பேட்டர் வந்து கொஞ்சம் தண்ணியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் ஊறும்போது உங்களுக்கு ரவை வந்து தண்ணி எடுக்கும். சூப்பரா ஆயிரும். இது கூட ஜீரகமும், கொஞ்சமா இஞ்சி துண்டு, அப்புறம் கொஞ்சமா மிளகு பவுடர், அப்புறம் அரைச்சு ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், அப்புறம் வந்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஒரு மிளகாய், இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கிண்டி மூடி வச்சிருங்க. இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா சட்னி வந்து என்ன பண்ண போறோம்னா, சின்ன வெங்காய சட்னி. இதுக்கு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல்லு பூண்டு, 2 வரமிளகாய், அப்புறம் வந்து கொஞ்சமா வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே வதக்கிக்கோங்க. வதக்கி நல்லா ஆற வச்சுட்டு, இது கூட சால்ட் ஆட் பண்ணி அரைச்சுக்கோங்க. இத தாளிச்சு ஊத்துனா நல்லாருக்கும். பட் நான் பச்சை சட்னியா தான் வச்சிருந்தேன். ஸோ வந்து நமக்கு வந்து நமக்கு தோசை கிறிஸ்பியா இருக்கும். ஸ்பைசியான சட்னி செமையா இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். தோசை சட்னி அருமையா வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னா என்னோட சேனல ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா! பாய். நாளைக்கு பார்க்கலாம்.